ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கௌதம் பேசுகிறேன். இப்போ என்னன்னா நம்ம எல்ஐசி பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எல்ஐசி போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்ஐசி போட்டிருக்காங்க, செத்து போனால் எங்கள் அப்பாவுக்கு பணம் வரும், எங்கள் தாத்தாக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லி டைவர்ட் பண்ணி விட்றது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசியே நிறைய பேர் முதல்ல போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க போட்டு அவங்க மட்டும் தான் டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்ஐசி போட்டு இப்போ மினிமம் வந்து 2000 ரூபாய் சேமிச்சிங்கனால எல்ஐசி மூலியமாக சேமிக்கும்போது குறிப்பிட்ட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா கிடைக்குது. பட் இது அவங்களும் போட்டிருப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க டெவலப் ஆனால் போதும், மற்ற நல்ல விஷயம் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. செத்து போனால் பணம் வருங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாராவது போடுவாங்களா? போட மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வரும். இதே வந்து நம்ம இருந்த கடைசி வரைக்கும் இருந்தோம்னா நமக்கு இந்த அமௌண்ட் வரும்பா, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட் வரும், இல்லாத பட்சத்துக்கு நமக்கு ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்களா? கேள்விப்பட்டீங்களா? கிடையாது. ஏன்னா அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்ஐசினால் டெவலப் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்ஐசி மூலிமா பணம் போட்டு மாதம் 1000 ரூபா 2000 ரூபா கட்டி அவங்க அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்னு சொல்லிட்டு வருது இல்லை, குறிப்பிட்ட வருஷம் அந்த அமௌண்ட் வச்சுட்டு பில்டிங் கட்டினவங்க இருக்காங்க, லேண்டு வாங்கினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுபோக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அந்த பாசிட்டிவ் தாட்டுமா இதெல்லாமே யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, எதை கேட்டீங்க அப்படின்னா ஆமாம் எல்ஐசி போட்டுருக்கான்னு சொல்லுவாங்க, தவிர்த்து எல்ஐசி என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதை தான் நம்ம கிளியராக ஒருத்தட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் ஒரு 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 33 ரூபா சேமிச்சிங்கன்னா 1000 ரூபா ஆச்சு. அந்த 1000 ரூபாய் மாதம் சேமிச்சிங்கன்னா குறிப்பிட்ட வருஷத்தில் 5.5 லட்ச ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. இதே 2000 ரூபா, ஒரு நாளைக்கு 66 ரூபா, 2000 ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் 13 லட்ச ரூபா கிடைக்குது. இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஃபண்டாக வந்து நிற்கும் அந்த டைமுக்கு. ஓகேங்களா? ஏன்னா கடைசி வரைக்கும் எல்லாரும் வேலைக்கு போக தேவையில்லை. இந்த அமௌண்ட் வச்சு கூட நம்ம ஏதோ பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டியாக அதாவது ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு ஏதோ நடுவில் ஆகிற பட்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டாக செட்டில் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து லோன் ஆப்ஷனும் இருக்குது, லோனும் வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து எல்ஐசியில் மாதம் கட்டி ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கடைசியில் வாங்கிட்டீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க மற்றவங்க? லக்கில் வாங்கிட்டான்ப்பா, அவன் லக்கில் வீடு கட்டிட்டான், லக்கில் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இதே அவங்க மாதம் ஒரு 1000 ரூபா 2000 செலவு சேமிச்சு எல்ஐசியில் போட்டு பணம் வந்த பணத்தில் என்ன சொல்லுவாங்க? நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், வீடு வாங்கினேன், கஷ்டப்பட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணேன், கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்லுவாங்க. அது எல்ஐசியில் வந்த பணம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா எங்கே சொல்லிட்டு நீங்கள் எங்கே டெவலப் ஆயிருவீங்க. அதனால தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போயிருப்பீங்க, அவங்கள எல்ஐசியில் போட்டிருக்கேன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, தவிர்த்து எல்ஐசி நீயும் போடு, உனக்கே இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நானும் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஒரு பயனாட்ட தான் நானும் நினச்சி உங்களை எஜுகேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்ஐசி பாலிசி போடணும், எல்ஐசி பாலிசி போட யார் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 33 ரூபாலேருந்தே சேமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாலிசி போட்ட டவுட் இருக்குது, பாலிசி பற்றி ஏதோ ஐடியா இருக்குது, போட தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு எந்த டைம்னாலும் கூப்பிடலாம். நான் உங்களுக்கு பாலிசி சர்வீஸ் பண்ணி தருவேன். ஜஸ்ட் 20 மினிட்ஸில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பாலிசி போட்டு சப்மிட் பண்ணி கொடுத்துடலாம். 20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பாலிசி காப்பி வந்துடும். ப்ளஸ் வந்து பாண்ட் ஒரு 8 நாள் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பாலிசி போடுற ஐடியா இருக்குன்னா எந்த டைம்னாலும் என்னை கூப்பிடுங்க. என்றென்றும் உங்கள் நண்பன் கௌதம். நன்றி, வணக்கம்.